அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நாங்கள் இந்த பகுதியிலே மறையாசிரியர்களுக்கான இறுதி தேர்வை எழுதுகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒப்படைக்க வேண்டிய ஆய்வு கட்டுரை எவ்வாறு எழுதுவது, அதனுடைய அமைப்பு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் இந்த காணொளியூடாக பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கத்தோலிக்க தேசிய மறைக்கல்வி விவிலிய பணி நடுநிலையம் வழங்கி இருக்கின்ற அறிவுறுத்தல்களை முதலில் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் இந்த பரீட்சையினுடைய ஒரு பகுதியாக ஆய்வு கட்டுரையை எழுத வேண்டும். அந்த ஆய்வு கட்டுரையை எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆய்வு கட்டுரையின் தலைப்பை ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் இந்த கட்டுரையை எழுத வேண்டும். அந்த அடிப்படையில் தரப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களை நாங்கள் பார்ப்போம். கட்டுரையானது 2000 சொற்களுக்கு மேற்பட்டதாக அமைய வேண்டும். ஆகவே பொதுவாக நாங்கள் பார்க்க வேண்டும், இது நாங்கள் பாடசாலைகளில் எழுதுகின்ற அல்லது எங்களுடைய சாதாரண தரம் அல்லது உயர்தரம் போன்ற இடங்களில் எழுதப்படுகின்ற கட்டுரைகள் போன்றதாக இந்த கட்டுரை இருக்காது. இது ஒரு ஆய்வு பொருளை மையப்படுத்தியதாக, அவர்கள் தருகின்ற அந்த தலைப்புக்கு ஏற்ப நாங்கள் இதனை ஆய்வு செய்து விஞ்ஞான ரீதியான முறைப்படி நாங்கள் இந்த கட்டுரையை எழுத வேண்டும். ஆகவே முதலாவதாக இந்த கட்டுரை 2000 சொற்களுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் எடுக்கின்ற விடயம் படிப்படியாக ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். படிப்படியாக ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எடுக்கின்ற அந்த தலைப்பை முழுமையாக வாசித்து கிரகித்து அதனை நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையில், அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், தலைப்பு, உபதலைப்பு, பந்தி பிரித்தல், சொற்பிரயோகம், வசன நடை என்பவற்றில் கவனம் செலுத்தி நாங்கள் எடுத்துக்கொண்ட விடய பரப்பினை முழுமையாக உள்வாங்கி அது ஒரு புரோகிரசிவான, அதாவது ஒரு வளர்ச்சி பாதை நோக்கியதாக இருக்க வேண்டும் அந்த ஆய்வு கட்டுரை. மேலும் பாருங்கள், தலைப்புக்கேற்ற விவிலிய மேற்கோள்கள் முன்வைக்கப்பட வேண்டும். ஒரு கதை எழுதி கொண்டு போவது போன்று இதனை நாங்கள் எழுத முடியாது. இங்கே நாங்கள் மேற்கோள்கள் காட்டப்பட வேண்டும். அதாவது கோட்டேஷன் என்று சொல்வார்கள். மேற்கோள்கள் காட்டப்பட வேண்டும். இந்த மேற்கோள்களை பொறுத்தவரையில் அது எவ்வாறு காட்டப்பட வேண்டும், எவ்வாறு அது எழுதப்பட வேண்டும், அதற்குரிய பிற்குறிப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற புத்தகங்கள், சஞ்சிகைகள் எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும், அது பற்றிய விடயங்களை நாங்கள் பின்பு பார்ப்போம். அடுத்ததாக, தலைப்புக்கேற்ப விவிலிய மேற்கோள்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அதே வேளையில் தலைப்புக்கேற்ப தூய திருச்சபையின் படிப்பினைகளான 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள், திருச்சபையின் உத்தியோகபூர்வ வெளியீடுகள், சுற்று மடல்கள் ஆகியவற்றின் மூலம் உங்களுடைய கருத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் தெரிவு செய்த இந்த தலைப்பின் நாங்கள் அந்த ஆய்வு கட்டுரையில் முன்வைக்கின்ற பொழுது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நாங்கள் சான்றுகளை முன்வைக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக பாருங்கள், பிரதான நூல் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும், அல்லது ஏனைய நூல்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம், சஞ்சிகைகளை தெரிவு செய்து கொள்ளலாம், அல்லது பத்திரிகைகளை உள்வாங்கிக் கொள்ளலாம், அல்லது வேறு நபர்கள் எழுதிய கட்டுரைகளையும் உள்வாங்கிக் கொள்ளலாம். இவ்வாறாக உங்களுடைய இந்த ஆய்வு கட்டுரையில் நூல்கள், மற்ற நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் ஆகியவற்றை நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும். அதனை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் பின்பு உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வாறு நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த புத்தகங்களின் ஊடாக முன்வைக்கின்ற உங்களுடைய கருத்து, உங்களுடைய கட்டுரை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதாகவும், நாளாந்த வாழ்வில் குறிப்பாக குடும்பம், சமுதாயம், நாடு, பங்கு ஆகியவற்றில் எவ்வாறு அதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றி அந்த ஆய்வு கட்டுரையின் இறுதியில், அதாவது கன்க்ளூஷன் அல்லது முடிவுரையின் அதிக
படியான தன்மைகளில் நீங்கள் அதனை வெளிக்கொணர்வது நன்றாக இருக்கும். மேலும் இந்த கட்டுரையை நீங்கள் எழுதுகிற பொழுது கட்டுரையை நீங்கள் கையாளையும் எழுதலாம், அதனை டைப் பண்ணியும் கொடுக்கலாம். ஆகவே இந்த கட்டுரையை பொறுத்தவரையில் நீங்கள் இதனை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரையாகவும் கொடுக்கலாம், அல்லது கையாலே எழுதுகின்ற உங்களுடைய கைகளாலே எழுதி கொடுக்கின்றதாகவும் இது அமைந்திருக்கலாம். ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், ஆய்வு கட்டுரை என்றால் என்ன. அன்பார்ந்தவர்களே, ஆய்வு கட்டுரை என்று சொல்லுகிற பொழுது தரப்படுகின்ற ஒரு கருப்பொருளை மையப்படுத்தியதாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் அந்த ஆய்வு பொருளினுடைய தன்மை அல்லது அதனுடைய உள்ளடக்கத்தை பற்றி எவரெல்லாம் அதற்கு சான்று பகருகிறார் உறுதிப்படுத்துகிறார்களோ அவைகளை உள்ளடக்கியதாக ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இங்கே ஒரு கலாநிதி பட்டத்துக்கு அல்லது ஒரு MA பட்டத்துக்கு அல்லது இப்படியான பெரிய பட்டங்களுக்காக செய்கின்ற ஆய்வு கட்டுரையாக இது அமையாவிட்டாலும் இதுவும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வு கட்டுரையாக அமைகிறது. ஏன் இதனை விஞ்ஞான ரீதியான ஆய்வு கட்டுரை என்று சொல்லுகிற பொழுது இதற்கு நாங்கள் ஒரு மெதடாலஜியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அந்த ஒரு மெதடாலஜி இந்த அமைப்பு முறை என்பது மிக அவசியமாகிறது. அதுதான் திரும்பவும் சொன்னேன், சாதாரணமாக வகுப்புகளில் பாடசாலைகளில் எழுதுகின்ற கட்டுரைகளை போன்று இந்த கட்டுரை அமையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவு செய்கின்ற இந்த ஆய்வு தலைப்பை முதலாவதாக நீங்கள் தெரிவு செய்து கொண்டு ஆய்வு பொருள் பற்றிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவோம் சொன்னால், நீங்கள் திருவருட் சாதனங்களில் திருமுழுக்கை பற்றிய ஒரு ஆய்வை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த திருவருட் சாதனங்களால் என்றால் என்ன, அந்த திருவருட் சாதனங்களின் உட்பொருள் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதனுடைய வெளியடையாளம் உள்ளடையாளம், அதனை இவைகள் எல்லாம் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த திருவருட் சாதனங்களில் நீங்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்த வேண்டியது எது? திருமுழுக்கை பற்றி. திருமுழுக்கை நீங்கள் தெரிவு செய்திருந்தால், ஆகவே அந்த திருமுழுக்கை நீங்கள் தெரிவு செய்கிற பொழுது அந்த திருமுழுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக அமைய வேண்டும், அதன் எவ்வாறாக ஒரு கிறிஸ்தவனை பின்பற்ற வேண்டும், இன்று திருமுழுக்கு பற்றிய தன்மைகள் எவ்வாறு திருச்சபையில் இருக்கிறது, இவை போன்ற பல்வேறுபட்ட காரணிகளை நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரையில் முன்வைக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், திருமுழுக்கினால் பெற்றுக்கொள்ளும் புதியதொரு வாழ்வு என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிற பொழுது அங்கே ஒரு முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆய்வு பொருளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தலைப்புகளையும் உப தலைப்புகளையும் நீங்கள் தெளிவாக பிரித்து பார்க்கப்பட வேண்டும். அதனுடைய இயல்புகள் என்று சொல்வார்கள், அதாவது சாப்டர்ஸ் என்று சொல்வாங்க, 1ஆம் இயல் 2ஆம் இயல் 3ஆம் இயல் என்று சொல்வார்கள். இவைகள் மிக தெளிவாக நீங்கள் உங்களுடைய பொருளடக்கத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், திருமொழிக்கினால் பெற்றுக்கொள்ளும் புதிய வாழ்வு என்ற அடிப்படையை நாங்கள் பார்க்கிற பொழுது, உதாரணமாக பார்க்கிற பொழுது, நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரையில் இந்த ஆய்வை முதலில் அறிமுகம் செய்ய வேண்டும். எதை நீங்கள் இங்கே பயன்படுத்த போகிறீர்கள் அல்லது எதனை நீங்கள் இங்கே ஆய்வு செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்று வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். அதாவது திருமொழிக்கினால் பெற்றுக்கொள்ளும் புதிய வாழ்வு என்ற விடயத்தில் ஆய்வு அறிமுகம் ஒன்றை தொடங்குகிறீர்கள். அதாவது பாருங்கள், கிறிஸ்து சமயத்தில் அருள் அடையாளங்கள் மிக முக்கிய இடத்தை வகிக்கின்றன. அருள் அடையாளங்களாக திருமுழுக்கு அருட்சாதனமே முதன்மை அருட்சாதனமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் திருமுழுக்கினால் புது வாழ்வு வந்தது. 12ஆம் நூற்றாண்டில் திருவருட்சாதனம் பற்றிய கொள்கை திருமுழுக்கின் அருட்சாதனமாக கொள்ளப்பட்டது. திரு அவையானது கிறிஸ்துவின் பெயரால் அருள் அடையாளமாக அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக சொல்லிக்கொண்டு இதற்கமைய நாம் தேர்ந்து கொண்ட தலைப்புக்கு இணங்க திருமுழுக்கு பற்றிய அறிமுகம், திருமுழுக்கு பெறுவதன் முக்கியத்துவம், திருமுழுக்கின் மூலம் புது வாழ்வு பண்புகள், அழைப்பு, கடமை ஆகியவற்றை இந்த ஆய்வு கட்டுரையிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன் என்று இந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பை நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஆய்வினுடைய தலைப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆய்வினுடைய தலைப்பு என்பது நீங்கள் தெரிவு செய்த அந்த கட்டுரையினுடைய தலைப்பாக இருக்கிறது. எவ்வாறு ஆய்வின் தலைப்பு அமைகிறது பாருங்கள், திருமுழுக்கினால் பெற்றுக்கொள்ளும் புதிய வாழ்வு. அதன் பின்பாக ஆய்வின் நோக்கம் கொடுக்கப்பட வேண்டும்.
ஆய்வின் எண்ணத்துக்காக நீங்கள் இந்த ஆய்வை செய்கிறீர்கள்? திருமுழுக்கின் மூலம் பெறும் புதிய வாழ்வின் பண்புகளை அறிதல் என்ற நோக்கத்துக்காக இந்த ஆய்வை நீங்கள் செய்கிறீர்கள். அதன் பின்பாக ஆய்வினுடைய முக்கியத்துவம் முன்வைக்கப்பட வேண்டும். அதாவது இந்த ஆய்வை செய்வதனால் உங்களுக்கு வருகிற நன்மைகள் என்ன, நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பலன் என்ன என்பதை நீங்கள் முன்வைக்க வேண்டும். அடுத்ததாக ஆய்வு முறையியலை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆய்வு முறையியல் என்பதை பொறுத்தவரையில் எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால், பொதுவாக எங்களுடைய ஆசிய அல்லது இலங்கை கல்வி முறையிலே பல்வேறுபட்ட முறையியல்கள் பயன்படுத்தப்பட்டாலும் எங்களை பொறுத்தவரையில், அதாவது இவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், தகவல் சேகரிப்பு முறை மூலம் ஒரு ஆய்வு கட்டுரையை நாங்கள் எழுதுகிறோம். பாருங்கள், ஆய்வு முறையியல் என்றால் ஒரு ஆய்வினை வெற்றிகரமாக செயல்படுத்த ஆய்வு முறையியல் முக்கியமானதாக காணப்படுது. அந்த வகையில் நீங்கள் எழுதுகிற இந்த ஆய்வு கட்டுரையினை முழுமையாக தரவு சேகரித்தல் முறை, இரண்டாம் நிலை தரவு சேகரிப்பு முறை போன்ற 2 முறைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரையை எழுதலாம். அந்த அடிப்படையில் பொதுவாக பாருங்கள், குறிப்பாக நான் எடுத்த இந்த உதாரணத்தின் அடிப்படை திருமுழுக்கினால் பெறும் புதிய வாழ்வு பற்றிய ஆய்வு என்ற இந்த தலைப்புக்கு நீங்கள் எதை உள்வாங்கலாம் என்றால், இதை பற்றிய ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகள், அறிக்கைகள், புத்தகங்கள், கட்டுரைகள், சஞ்சிகைகள், இணையத்தினூடாக பெற்றுக்கொண்ட தரவுகள் என்பவற்றை சேகரித்து, அதனை அப்படியே எழுதுவதில்லை, கவனித்துக் கொள்ள வேண்டும், சேகரித்து அதன் ஊடாக உங்கள் கருத்தையும் நீங்கள் வெளிக்கொணர இருக்கின்ற உங்கள் தலைப்பையும் ஒழுங்கு கிரமத்தின் அடிப்படையில், சான்றுகளின் அடிப்படையில் முன்வைக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்கள், நாங்கள் எப்படி இந்த தகவல்களை சேகரித்துக் கொள்ளலாம்? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புத்தகங்களும் சஞ்சிகைகளும் கிடைக்காது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில், யாழ் மறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக யாழ் மறைக்கல்வி நடுநிலையத்தில் காணப்படுகின்ற எங்களுடைய புக் ஸ்டால் அல்லது புத்தக விற்பனை நிலையத்தில் பல புத்தகங்கள் இருக்கிறது. அமலமரி தியாகிகளுடைய தொடர்பகம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய வைத்தியசாலை வீதியில் அமைந்திருக்கின்ற அந்த தொடர்பக லைப்ரரி, புத்தக சாலை அல்லது புத்தக நிலையத்தில், வாசிய சாலையில் நிறைய புத்தகங்கள் காணப்படுகிறது. அதனை விட எங்களுடைய இறையியல் கல்லூரியில் காணப்படுகின்ற புத்தக சாலையிலும் புத்தகங்கள் காணப்படுகிறது. புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் காணப்படுகிற லைப்ரரியிலையும் பல புத்தகங்கள் காணப்படுகிறது, சஞ்சிகைகள் காணப்படுகிறது. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆய்வு கட்டுரையை எழுதுவதற்கு. உதாரணமாக பாருங்கள், இப்பொழுது நான் காட்டுகின்ற இந்த நம் தோழன் என்ற இந்த சஞ்சிகை இறையியல் கோலங்கள் என்று சொல்லப்படுகின்ற, இது புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் வெளியிடப்படுகின்ற ஒரு சஞ்சிகை. அத்தோடு திருச்சபையினுடைய விசுவாச கொள்கைகளை உள்ளடக்கியதாக திருச்சபையின் உத்தியோகபூர்வ மடல்களாக இருக்கிறது. பாருங்கள், இது விசுவாசத்தின் வாசல், பாப்பரசு 16ஆம் பெனடிக்ட் எழுதியது. 2ஆம் அருள் சின்னப்பெருளிய 3ஆம் ஆயிரம் ஆண்டு வேளையில் எழுதப்பட்ட இந்த ஒரு சுற்றுமடல். இக்காலத்தில் மறைக்கல்வி அளிப்பது சம்பந்தமாக 2ஆம் அருள் சின்னப்பர் எழுதிய இந்த சுற்றுமடல். மீட்பரின் பணி என்று சொல்லப்படுகின்ற இந்த 2ஆம் அருள் சின்னப்பர் எழுதிய இந்த சுற்றுமடல்களோடு சேர்ந்து 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு, திருவிவிலியம் மற்றும் எங்களுடைய கத்தோலிக்க பாதுகாவலன் பத்திரிகை, இவை போன்ற இடங்களிலிருந்து பெறப்படுகின்ற தகவல்களை சேகரித்து, டேட்டா கலெக்ஷன் என்று சொல்லுவார்கள், சேகரித்து உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப அதனோடு தொடர்புடைய விடயங்களை உள்வாங்கி நீங்கள் உங்களுடைய ஆய்வு கட்டுரையை எழுதலாம். இரண்டாவதாக, நாங்கள் இந்த ஆய்வு கட்டுரையை நாங்கள் எழுதுகிற பொழுது அன்பார்ந்த பிள்ளைகளே கவனிக்க வேண்டிய விடயம், நாங்கள் இதனை தலைப்புகளாக, உப தலைப்புகளாக பிரிக்க வேண்டும். சாப்டர். ஸோ முதலாவது இயல் அல்லது ஃபர்ஸ்ட் சாப்டரில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை எப்படி மேலுமாக நாங்கள் டிவைட் பண்ண போகிறோம், மேலுமாக எவ்வாறு நாங்கள் அதனை பிரிக்க போகிறோம், உப தலைப்புகளாக, உப இயல்புகளாக பிரிக்க போகிறோம் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல இடங்களிலே இதை நீங்கள் உப பிரிவுகளாக பிரிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு அந்த ஆய்வு கட்டுரையை எழுதி கொண்டு போவது மிக இலகுவானது ஒன்றாக இருக்கும். இதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். ஒரு உதாரணம் இங்கே கொடுக்கப்படுகிறது பாருங்கள். இந்த அதிகாரம் 1 என்று சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரம் 1க்கு கீழே முன்னுரை ஒன்று குறிக்கிறார்கள்.
பொதுவான முன்னுரை இருக்கும், அது பிறகு அதிகாரம் ஒன்று இருக்கும், அந்த அதிகாரத்துக்கு பிறகு அந்த அதிகாரம் பற்றிய ஒரு முன்னுரை இருக்கும், அதன் பின்பாக 1.2, 1.3, 1.4, 1.5 என்று சொல்லி முதலாவது அதிகாரத்தை மிகவும் குறுகியதாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். அதன் பின்பு அதிகாரம் 2 சொல்லுகிற பொழுது அதனுடைய தலைப்பை போடுகிறார்கள். அந்த அதிகாரம் 2 நீங்கள் என்ன விடயத்தை குறிக்கப்படுகிறீர்கள் என்ற அந்த முன்னுரையை சிறிதான ஒரு முன்னுரை விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் அதனை பிரித்து 2, 2, 2, 3, 2, 4, 2, 5 என்று பிரிக்கிறார்கள். அதன் பின்பு பார்த்தீர்கள் சொன்னால் அதிகாரம் 3 இருக்கிறது. அதிகாரம் 3 பொதுவாக உங்களுடைய ஆய்வு கட்டுரை 3 அதிகாரங்களை கொண்டதாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் 2000 சொற்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், அல்லது 2000 சொல் கூடினாலும் பரவாயில்ல, நான் ஆக குறையக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அதிகாரம் 3 அதையும் இவ்வாறு பிரிக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் தங்களுடைய பொதுவான ஒரு முடிவுரையையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். விரும்பியவர்கள் ஒரு சிறிய நன்றி உரையும் சொல்லுவார்கள். அல்லது இறுதியாக பயன்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் உசா துணை நூல்கள் என்று சொல்லப்படும் உங்களுடைய பிபிலியோகிராஃபி, அல்லது நீங்கள் இந்த ஆய்வு கட்டுரையை முழுமைப்படுத்துவதற்கு பயன்படுத்திய புத்தகங்கள், சஞ்சிகைகள் இவை பற்றிய முழுமையான விளக்கத்தையும் உசா துணை நூல்கள் பகுதியில் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ரைட். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் ஒரு கோட்டேஷன், அதாவது மேற்கோள் காட்டுவது எவ்வாறு என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எழுதுவது இந்த அவர்கள் தந்த மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். கட்டுரை உமது சுய அமைப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சுய அமைப்புன்னு சொன்னால் நீங்கள்லாம் அதனை எழுத வேண்டும், யாரிடம் கொடுத்து எழுத முடியாது. யாரும் எழுதிய இந்த சஞ்சிகைகள் கட்டுரைகளை பார்த்து நீங்கள் அப்படியே திருப்பி காப்பி பண்ணவும் முடியாது. அவனை பயன்படுத்தலாம், காப்பி பண்ணலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்ற அந்த விடயம் உண்மையான தன்மையை கொண்டதாக அங்கே குறிப்பிடப்படும். அந்த தாழ்ச்சி என்று சொல்வார்கள். யூ மஸ்ட் அக்செப்ட் இட், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே இருந்து எடுத்தீர்கள் என்ற அந்த உண்மைத்தன்மை அங்கே மேற்கோள் குறிகளுக்குள்ளே போட்டு காட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு மேற்கோளை நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். உங்களுடைய ஆய்வு கட்டுரையில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கக்கூடியது என்ன? நிச்சயமாக அது எங்களுடைய விவிலியமாக இருக்கிறது. ஆகவே விவிலியத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு கோட்டேஷன் அல்லது அதனுடைய மேற்கோள் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். நீங்கள் பொதுவாக இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற பொதுவான எங்களுடைய வேதாகம் திருவிவிலியத்தில் இருந்து பல்வேறுபட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் அல்லது மொழிபெயர்ப்புகள் அல்லது வேறு நிலைகள் இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் பொதுவாக எங்களுடைய ஆலயங்களை பயன்படுத்துகின்ற திருவிவிலியம், அந்த பைபிளை நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே புனித லூக்கா நற்செய்தியிலிருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எழுதி கொண்டு வருகின்ற அந்த கட்டுரையில் புனித லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு ஆண்டவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அந்த கோட்டேஷனை எழுதுகிற பொழுது, மேற்கோளை போடுகிற பொழுது 2 இன்வெர்டட் கமாஸை போட்டு அதனை நீங்கள் உங்களுடைய அந்த இதிலே எழுதுகிறீர்கள். அந்த மேற்கோள் முடிந்த பின்பாக நீங்கள் 2 கோட்டேஷனாக போட்டு அதனை முடிவு செய்துவிட்டு, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், முடிவு செய்துவிட்டு நீங்கள் பிரக்கெட்டுக்குள்ளே லூக்கா லூக்கா ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி அதிகாரம் 3 அதுக்கு பின்பு கோலன் போட்டு 3ஆம் அதிகாரம் அதுக்கு பிறகு எத்தனையாவது வசனம், உதாரணத்தை 21 போட்டு அந்த பிரக்கெட்டை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இந்த அடிப்படை மட்டுமல்ல, ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சுருக்க குறியீடு இந்த வேதாகமத்தின் முன்பக்கத்தில் இருக்கிறது. திருத்தூதர் பணி என்றால் தி-ப இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்துகிற இந்த குறியீடுகள், சுருக்க குறியீடுகள் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஒரே விதமானதாக அமைய வேண்டும். இதுதான் அந்த விஞ்ஞான ரீதியான அமைப்பு முறை என்று சொல்வார்கள். ஒருக்கா தீனா பானா எழுதுறது, இன்னொருக்கா திருத்தூதர் பணி என்று ஃபுல்லாக எழுதுறது, அதெல்லாம் பிழை. ஆகவே நீங்கள் ஆரம்பத்தில் எந்த முறையை பயன்படுத்துகிறீர்களோ அந்த முறையை இறுதி வரையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது, ஒரு புத்தகத்தில் இருந்து நாங்கள் ஒரு விடயத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால்
குறிப்பாக ஒரு புத்தகத்தில் இருந்து நாங்கள் ஒரு 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 பகுதி நல்லா இருக்கிறது, நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புக்கு உதாரணமாக இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த புத்தகத்திலிருந்து அதை பார்த்து அந்த பக்கத்தையும் பார்த்து எழுதுகிற பொழுது பாருங்கள், இவ்வாறு எழுத வேண்டும். சாவண்ணா மானா செல்வரட்னம் அமதி ஆகிய குருவானவர் எழுதிய தலைமைத்துவம் என்ற நூலில் 19ஆம் பக்கத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அதனை சொல்லிவிட்டு நீங்கள் பிரேக்கெட்டுக்குள்ள அவருடைய அந்த பகுதியை, நீங்கள் எடுக்கின்ற பகுதியை போட வேண்டும். அன்பார்ந்தவர்களை மீண்டும் கவனியுங்கள். 3 வரிகளுக்கு உட்பட்டதாக இருக்குமாகில் நீங்கள் தெரிவு செய்கின்ற மேற்கோள் 3 வசனங்களுக்கு உட்பட்டதாக இருக்குமாயின் நீங்கள் மேற்கோள் காட்டி 2 குறி காட்டி நீங்கள் அதனை எழுதலாம். அதன் பின்பு நீங்கள் தெரிவு செய்கிற மேற்கோள் காட்டுகிற வசனம் 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக இருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து அந்த வரிகளை நீங்கள் எழுதுகின்ற உங்களுடைய இந்த தாளில் 2 பக்கங்களையும் விடுத்து பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்பேஸ், அங்கே இருந்தும் 1 2 3 4 5 ஸ்பேஸ் தள்ளி நீங்கள் அதனை அந்த பகுதியை எழுதலாம். 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அப்பொழுது நீங்கள் இந்த இன்வெர்டட் கமாஸை நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 5 அல்லது 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக இருக்கிற பொழுது, ஆனால் 3 வரிகளுக்கு உட்பட்டதாக இருக்கிற பொழுது நீங்கள் சாதாரணமாக எழுதி கொண்டு போகின்ற உங்களுடைய ஆய்வு கட்டுரையில் தொடர்ந்து எழுதி கொண்டு போகலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக இருக்கிற பொழுது நீங்கள் இங்கே இருந்து வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கத்தில் இருந்து 5 இடைவெளிகளை விட்டு நீங்கள் அதனை எழுத வேண்டும். அதை எழுதுகிற பொழுது மிகவும் அவதானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கே இருந்து எவருடைய புத்தகத்தில் இருந்து நீங்கள் இதனை எடுக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து அங்கே நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். குறிப்பாக ஒரு சுற்றுமடலில் இருந்து நீங்கள் எடுக்கிறீர்கள் என்று சொல்லி பார்த்தால், குறிப்பாக இந்த உதாரணத்துக்கு திருமொழிக்கினால் வருகின்ற பயன்கள் சம்பந்தமாக நீங்கள் வாசித்து கொண்டு போகிற பொழுது 2ஆம் அருள் சின்னப்பர் என்பவர் மனிதரின் மீட்பு என்னும் சுற்றுமடலில் எண் 7 குறிப்பிடுகிறார் என்று நீங்கள் அதனை குறிப்பிட்டு நீங்கள் அதனை எழுத வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்து சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இந்த சுற்றுமடல்களை பொறுத்தவரையில் சுற்றுமடல்களுக்குள்ளே எண்கள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இல்லை பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எண் இருக்குது. இது 13, அதன் பின்பாக இங்கே 14. அந்த எண் கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டும். இங்கே பக்கம் குறிப்பிடுவதில்லை. ஆனால் எந்த எண்ணில் இருந்து நீங்கள் இதனை கோட்பாடுகிறீர்கள் அல்லது மேற்கோள் காட்டுகிறீர்கள் என்ற இலக்கம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். குறிப்பாக சுற்றுமடல்களை பொறுத்தவரையில் பொறுத்தவரையிலும் அதே விதமான ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. எவ்வாறுன்னு சொன்னால், புத்தகம் மாதிரி 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக இருந்தால் நீங்கள் எழுதி கொண்டு போகிற அதே லைனில் நீங்கள் இன்வெர்டட் கமாஸை போட்டுட்டு நீங்கள் எழுதலாம். ஆனால் 3 வரிகளுக்கு மேற்பட்டதாக ஒரு பந்தியை நீங்கள் அப்படியே எழுதுகிறீர்கள் என்றால் தயவு செய்து வலத்திலையும் இடத்திலையும் இருந்து 5 இடைவெளிகளை விட்டு ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். 1 2 3 4 5 அங்கே எழுதுங்க. அதே மாதிரி மற்ற பக்கத்தில் 1 2 3 அப்போ இடைக்குள்ள வரும். சரிதானே? ஆகவே அதனை நீங்கள் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த நம் தோழன் அல்லது சஞ்சிகைகளை பொறுத்தவரையில் நீங்கள் எங்கே இருந்து எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த சஞ்சிகைகளை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட வேண்டும். உள்ளுக்கே நீங்கள் போய் பார்த்தீர்கள் சொன்னால் சஞ்சிகைகளுடைய பேர் இவ்வாறு இருக்கும். ஆனால் கட்டுரைகளை எழுதியவர்கள் வேறு விதமானவர்களாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லுகிறேன் பாருங்கள், நம் தோழன் என்ற ஒரு சஞ்சிகை, இது மலர் 1ஆகவும் இதழ் 5ஆகவும் ஜூலை மாதம் 2017 வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், திருவிவிலியம் காட்டும் கல்வி முறை என்ற ஒரு தலைப்பிலே ஆசிரியர் அந்தோணி மதலைமுத்து என்பவர் எழுதியிருக்கிறார். இவ்வாறு பலர் இருக்கு. ஆகவே நீங்கள் இதை எழுதுகிற பொழுது, இதில் இருந்து நீங்கள் கோட் பண்ணுகிற பொழுது அதே விதமாக கோட் பண்ணுகிறீர்கள். ஆனால் கவனிக்க வேண்டியது, நம் தோழன் என்ற சஞ்சிகையில் ஆசிரியர் அந்தோணி மதலைமுத்து பின்வருமாறு குறிப்பிடுகிறார் என்று அந்த கோட்டேஷனை போட்டுவிட்டு தயவு செய்து பக்கத்தை நீங்கள் அங்கே குறிப்பிட வேண்டும் சஞ்சிகைகளை பொறுத்தவரையில். அல்லது இன்னுமாக சொல்லுகிறான் சொன்னால் நீங்கள் இதனை கவனித்துக் கொள்ளுங்கள். மலர் 1 இதழ் 5 பக்கம் 5 10 20
அது இன்னும் போற்றால் மிகவும் தெளிவானதாக இருக்கும். சஞ்சிகைகளை பொறுத்தவரையில் சில சஞ்சிகைகள் மலரென்று இருக்கிறது, சிலர் சஞ்சிகைகள் பார்த்தீர்கள் என்றால் வடிவம் வண்ணம் அண்டு இருக்கும், இதழ் அண்டு இருக்கும், மலரண்டு இருக்கும், ஆண்டும் இருக்கும். ஆகவே இந்த ஆண்டை நீங்கள் இங்கே குறிப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை. கட்டுரை எழுதுகிற பொழுது நாங்கள் உசாத்துணை நூலில் அது மிகுதி தேவையான தரவுகளை எழுதி கொள்ளலாம். ஆனால் கட்டுரை எழுதி கொண்டு போகிற பொழுது தயவு செய்து இதனை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழுதுகிற கட்டுரையில் இந்த சஞ்சிகைகளை பொறுத்தவரையில் ஆசிரியருடைய பெயரையும் அந்த பக்கத்தையும் அது இருக்கின்ற அந்த சஞ்சிகையினுடைய பெயரையும் அது வெளியிடப்பட்ட எத்தனையாவது இஷ்யூ, எத்தனையாவது வெளியீடு மற்றும் அதனுடைய ஆண்டையும் நீங்கள் பக்கங்களையும் குறிப்பிடுவது மிக அவசியமானதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் இதனை டைப் பண்ணுகிற பொழுது, பொதுவாக சிலர் இதனை டைப் பண்ணுகின்றார்கள். டைப் பண்ணுகிற பொழுது நீங்கள் இப்பொழுதுதான் கம்ப்யூட்டரில் நாலேஜ் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைப் பண்ணி இங்கே செய்திருக்கிறார்கள். இந்த டைப்பை பொறுத்தவரையில் பொதுவாக ஃபாண்ட் சைஸ், ஸ்பேஸ் சைஸ், பேஜ் மார்ஜின், பேஜ் அலைன்ஸ் அல்லது பேஜ் எவ்வாறு அதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தல் போன்ற விடயங்கள் இருக்கிறது. ஆகவே சில பேர் சும்மாக அதனை டைப் பண்ணி போட்டு கொண்டு வருவார்கள், அதை ஒழுங்குபடுத்தி இருக்க மாட்டார்கள். நீங்கள் டைப் பண்ணுகிற பொழுது தயவு செய்து இது சம்பந்தமான அறிவையும் பெற்றுக்கொண்டு இதனை செய்ய வேண்டும். ஆகவே பொதுவாக இதனை நீங்கள் எழுதுகிற பொழுது இதனுடைய தொடக்கம் எவ்வாறு இருக்கிறதோ அதை போல இறுதி வரைக்கும் இதனுடைய அமைப்பு முறை இருக்க வேண்டும். அதாவது இதனுடைய ஃபோண்ட் சைஸ், தலைப்புகள் 12 என்று இருந்தால் தலைப்புகள் 12 இருக்க வேண்டும். அதன் பின்பு எழுதுகிறது 10 இருந்தால் அது முழுக்க 10 இருக்க வேண்டும். அதே வேளையில் இந்த பேஜ் மார்ஜின் 2 பக்கங்களிலும் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணுகிற பொழுது அது சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லது இந்த தலைப்புகளுக்கு இடையிலேயும் அல்லது பந்திகளுக்கு இடையிலே கொடுக்கின்ற ஸ்பேஸ், நீங்கள் கொடுக்கின்ற அந்த இடைவெளிகள் சரிசமனதானதாக இருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து ஒரு கவனித்துக் கொள்ளுங்கள். இவைகள் தான் ஒரு விஞ்ஞான ரீதியாக கொடுக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுங்குமுறை, அமைப்பு முறை என்று சொல்லுவார்கள். ஆகவே திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண கட்டுரையில் இருந்து விலத்தி இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வு கட்டுரையாக அமைகிறதுக்கு இப்படியான சில விடயங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஆய்வு கட்டுரையை நாங்கள் ஓரளவுக்கு இயல் ரீதியாக அதிகாரம் 1, அதிகாரம் 2, அதிகாரம் 3 ரீதியாக நாங்கள் எழுதி கொண்டு வருகிற பொழுது நீங்கள் முன்வைக்கின்ற உங்கள் கருத்துக்களை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வேதாகமத்தில் இருந்தும் சஞ்சிகைகளில் இருந்தும் திருச்சபையினுடைய கொள்கை திரட்டுகளில் இருந்தும் நூல்களில் இருந்தும் நீங்கள் உங்களுடைய உறுதிப்பாட்டை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறாக எழுதி கொண்டு வருகிற பொழுது இறுதியாக ஒன்றை கவனிக்க வேண்டும். நீங்கள் எழுதி முடித்த இந்த ஆய்வு கட்டுரையை பற்றி ஒரு முழுமையான பொது முடிவுரை கொடுக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் எவ்வாறாக இந்த முடிவுரையை கொண்டு வரும் வரைக்கும் எவ்வாறான ஒரு தன்மையை, எவ்வாறாக இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஆய்வு செய்து இந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அப்பொழுது ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கிற இந்த முடிவுரை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தயார் செய்த இந்த ஆய்வு திட்டம், அது ஆய்வு அறிமுகம், ஆய்வின் தலைப்பு, ஆய்வின் நோக்கம், ஆய்வு முறையியல், அதன் பின்பாக கொடுக்கின்ற ஆய்வின் அமைப்பு, பொருளடக்கம், இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக உங்களுடைய முடிவுரை அமைந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த முடிவுரையையும் தொடக்க உரையையும் பொதுவாக ஆய்வு கட்டுரை எழுதுகிறவர்கள் இறுதியாகத்தான் அவர்கள் எழுதுவார்கள். எதை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருப்பீர்கள், எதனை நீங்கள் செய்தீர்கள், அதாவது எதனை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள், எவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்தீர்கள், எவ்வாறான ஒரு தன்மையை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த முடிவுரையில் அல்லது இறுதி அதிகாரத்தில் இந்த நீங்கள் தெரிவு செய்த தலைப்பு எவ்வாறு உங்களுடைய சமுதாயம், பங்கு, நாளாந்த வாழ்வின் குடும்ப சூழ்நிலைக்கு செல்வாக்கும் தாக்கமும் செலுத்துகிறது என்பதையும் உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே பொது முடிவுரைக்கு பின்பாக நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், மிக மிக முக்கியமானது நீங்கள் பயன்படுத்திய புத்தகங்கள், கட்டுரைகள் சம்பந்தமான விடயங்கள், பிப்ளியோகிராஃபி என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் அல்லது தமிழிலே உசா துணை நூல்கள், நீங்கள் பயன்படுத்திய
நீங்கள் பயன்படுத்திய நூல்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அன்பார்ந்தவர்களை, நீங்கள் குறிப்பிடுகிற பொழுது மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அல்லது சஞ்சிகைகளுக்கும் அல்லது பத்திரிகைகளுக்கும் கொடுக்கப்படுகின்ற இந்த உசாத்துணை நூல்களின் அமைப்பு முறை என்பது வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை மனதில், பொதுவாக சில நுணுக்கங்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான அந்த புத்தகம் பற்றிய முழுமையான ஒரு தரவை நீங்கள் அங்கே முன்வைக்க அவசியப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் குறிப்பாக இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த புத்தகம் பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கை திருத்தூதர் அருளாளர் ஜோசப் வாஸ் வாழ்வும் பணியும் எஸ்.ஜி. பெரேரா அவர்கள் எழுதியது. இதனை பதிப்பாசிரியர் செய்தவர் ஞானமுத்து பிலேந்திரன். ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். இதிலிருந்து பல கருத்துக்களை உங்களுடைய ஆய்வுக் கட்டுரையில் பயன்படுத்தீர்கள். இதை புத்தகத்தினை எவ்வாறு நீங்கள் உசாத்துணை நூலில் எழுதப் போகிறீர்கள் என்று பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு சொல்லுகிற பார்வலு, அது பெரேரா, எஸ்.ஜி. பாருங்கள், பெரேரா. ஆனால் எஸ்.ஜி. பெரேரா என்று இந்த புத்தகத்தில் இருக்கிற பொழுது, நீங்கள் பிப்ளியோகிராஃபியில் உசாத்துணையில் எழுதுகிற பொழுது இவருடைய இனிஷியல் பாருங்கள் பின்னுக்கு வரும். ஆகவே இவருடைய பெயர் முன்னுக்கு வருகிறது, பெரேரா, எஸ்.ஜி. புத்தகத்தினுடைய பெயர் இலங்கை திருத்தூதர் அருளாளர் ஜோசப் வாஸ். அது தலைப்பு செமி, அதாவது அவருக்கு வருகிற கீழ் வருகிற தலைப்பு வாழ்வும் பணியும். ஆகவே இலங்கை திருத்தூதர் அருளாளர் ஜோசப் வாஸ் கோலன் வாழ்வும் பணியும் கமா. அதன் பின்பு பதிப்பாசிரியர் பிலேந்திரன் ஞானமுத்து கமா. வெளியீடு ஆயர் இல்லம். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இதனை வெளியீடு செய்தவர்களுடைய சகல விவரங்களும் இந்த ஒரு புத்தகத்தினுடைய இந்த பகுதியில் காணப்படும். பாருங்கள், ஆசிரியர், பக்கம், வெளியீடு, பதிப்பாசிரியர், தொகுப்பாசிரியர், ஆண்டு, இவைகள் எல்லாம் இந்த புத்தகத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கும். ஆகவே முன்பகுதியில் இருக்க ஒரு சில விவரங்கள், தரவுகள். ஆனால் இங்கே இருக்கின்ற சொல்லுவார்கள் இதனை விவர பக்கம் என்று சொல்லுவார்கள். இந்த புத்தகம் பற்றி சகல விதமான விவரங்களும் இங்கே காணப்படும். இதனை நீங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பாருங்கள், எவ்வாறு இந்த புத்தகத்தினுடைய உசாத்துணை நூலுக்குரிய தரவு எழுதப்படுக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். புத்தகத்தினுடைய எழுதிய ஆசிரியர் பெரேரா, அவருடைய இனிஷியல் பின்னுக்கு வருகிறது. அவருடைய புத்தகத்தினுடைய தலைப்பு கோலன் செமி, அவருடைய உபதலைப்பு. அதனை பதிப்பாசிரியர் செய்தவருடைய பெயர் பதிப்பாசிரியர் பிலேந்திரன் ஞானமுத்து கமா. வெளியீடு செய்தது ஆயர் இல்லம், யாழ்ப்பாணம். எத்தனையாம் ஆண்டு? 2010. ஃபுல் ஸ்டாப். இவ்வாறாக ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நீங்கள் எழுத வேண்டும். இன்னும் ஒரு இதை பார்க்கலாம். அதாவது திருச்சபையினுடைய வெளியீடு ஒன்று. பாருங்கள், இந்த திருச்சபையின் வெளியீடு 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் வழங்கிய ஒரு சுற்றுமடல். இதை எவ்வாறு உசாத்துணை நூலில் பயன்படுத்துவது? இதனுடைய ஆசிரியர் யார் என்று தெரிகிறது, 2ஆம் ஜோவான் பவுல் கமா. தலைப்பு மனிதரின் மீட்பு. அதன் பின்பு மொழிபெயர்ப்பு பால் டியோன் என்று சொல்லப்படுகிறது. பால் லியோன் மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் கமா. அதனை வெளியீடு செய்த நிறுவனம் திருச்சபை ஆசிரிய வெளியீடுகள். திருச்சபை ஆசிரிய வெளியீடுகள் எந்த நிறுவனம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது கமா. அதன் பின்பு அதனுடைய வெளியீடு செய்கிற பொழுது இந்த புத்தகம் இங்கே இருந்து வந்துகிறதுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் பொதுவாக தெரியும். இவைகளெல்லாம் வத்திக்கானில் இருந்து தான் வெளியீடு செய்யப்படுகிறது. பாப்பரசர்களுடைய வெளியிடுகின்ற ஒவ்வொரு சுற்றுமடல்களும். ஆகவே வத்திக்கான், அதை இத்தாலியில் இருக்கின்ற வத்திக்கான் நகரம் கமா. அதன் பின்பு இது வெளியிடப்பட்ட ஆண்டு. பொதுவாக சுற்றுமடல்களை பார்த்தவரையில் அன்பார்ந்த பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சுற்றுமுடல் எப்பொழுது எழுதப்பட்டது என்ற ஒரு விடயத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சுற்றுமடலின் இறுதி பக்கத்தில் கவனியுங்கள். ஒவ்வொரு சுற்றுமடலின் இறுதி பக்கத்தில் கவனியுங்கள். ரோமையில், வத்திக்கான் ரோமையில் புனித ராயப்பர் பேராலயத்தில் 1990 டிசம்பர் 7ஆம் தேதி அன்று என்னும் வத்திக்கான் சங்கத்தின் தீர்மான தொகுப்புக்கு ஏற்ப 25ஆம் ஆண்டு நிறைவு நாளில் எனது ஆட்சியின் 14வது ஆண்டில் வழங்கப்பட்டது திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர். ஆகவே இது எப்பொழுது வெளியிடப்பட்டது என்பது இந்த ஒவ்வொரு சுற்றுமடலினுடைய இறுதியிலும் காணப்படும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பாருங்கள், அடுத்தது இறுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆட்சியின் 17வது ஆண்டில் 1994ஆம் ஆண்டில் நவம்பர் 10ஆம் தேதி வத்திக்கானில் இருந்து
பாப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அவர்களினால் இது எழுதப்பட்டது. இதனுடைய பின்பகுதியில் இது காணப்படுகிறது. ஆகவே இவைகளை நீங்கள் உள்ளடக்கியதாக நீங்கள் எழுத வேண்டும். மேலுமாக இந்த உசாத்தனை நூல்களில் சஞ்சிகைகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய தரவுகளை சேகரித்திருப்பீர்கள். சஞ்சிகைகளை பொறுத்தவரையில் கவனித்துக் கொள்ளுங்கள். சஞ்சிகைகள் எழுக்கின்ற பொழுது இந்த சஞ்சிகைகளினுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். அந்த சஞ்சிகையில் இருந்து வெளியிடப்படுகின்ற இந்த சஞ்சிகை எத்தனையாவது இதழ், எத்தனையாவது மலராக இது வெளியிடப்படுகிறது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டும். அதனுடைய ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும். தயவுசெய்து இந்த தரவுகளை நீங்கள் உங்களுடைய உசாத்துணை பகுதியில் நிச்சயமாக வெளிக்கொணர வேண்டும் என்பதையும் உங்களுக்கு முன்னிக்க விரும்புகின்றேன். இறுதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த கடைசி படிமுறையாக உசாத்துணை நூல்களை கொடுத்த பின்பாக நீங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படி கொடுக்க வேண்டும். ஒழுங்குமுறை என்று சொல்லுகிற பொழுது எப்படியான புத்தகங்களை எதனை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேணும். பொதுவாக பார்த்தீர்கள் சொன்னால் உசாத்துணை நூல்களில் திருவிவிலியம் முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வத்திக்கான் சங்க ஏடு கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக திருச்சபையினுடைய கொள்கை திரட்டுகள் உள்ளடக்கிய அல்லது திருச்சபையினுடைய வெளியீடுகள் அல்லது சுற்றுமடல்கள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்திய புத்தகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இந்த புத்தகங்களை பொறுத்தவரையும் ஆண்டு கிரமப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் சொன்னால் ஓரளவுக்கு நல்ல. ஆனால் வேறு இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் ஆல்பபெட்டோடன்படியில் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் தமிழில் எழுதுகிறபடியா அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற புத்தகங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 1990ஆம் ஆண்டு ஒரு புத்தகத்தை பயன்படுத்தினீர்கள் சொன்னால் 1990 அதுக்கு பிறகு நீங்கள் 91, 92, 93 கீழே நாங்கள் வேறு புத்தகங்களை கொடுக்கலாம். நீங்கள் ஒருக்கா 1997 முதலாவது எழுதுறீர்கள், அது பிறகு 98 எழுதுறீர்கள் அல்லது 2004 எழுதுகிற ஒரு கிரமமான முறையில் இருக்காது. ஆகவே ஒரு கிரமமான முறையை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது அது ஆண்டு முறைப்படியாக இருந்தால் நல்லது. புத்தகத்துக்கு பிறகாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த சஞ்சிகைகள் அல்லது நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நாம் தோழன் அல்லது இறையியல் கோலங்கள், விவிலிய விருந்து, இவை போன்ற விடயங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக நீங்கள் பத்திரிகைகளிலிருந்து எடுத்திருந்தால் அந்த பத்திரிகைகளையும், பத்திரிகை என்று சொல்லுகிற பொழுது மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். பாதுகாவலன் பத்திரிகை உதாரணத்துக்கு 2002ஆம் ஆண்டு எத்தனையாவது இருக்கும் அதில் அதனை போடலாம். அல்லது அதில் டேட் இருக்கும் கட்டாயமாக. இப்போ 2012 10ஆம் மாதம் 3ஆம் தேதி வந்த வெளியீடு என்று சொல்லி இருக்கும். ஆகவே அந்த வெளியீடு அப்படி நீங்கள் போட்டீர்கள் சொன்னால் அதனை அவர்கள் உடனடியாக மேற்கோள் காட்டுவதற்கு அதை பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இறுதியாக அன்பார்ந்த பிள்ளைகளை இந்த காணொளி ஊடாக மீண்டுமாக உங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் இதுதான். நீங்கள் தெரிவு செய்கிற இந்த ஆய்வு கட்டுரை மிகவும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஆக்கப்பூர்வமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். சிறிய வயதில் எழுதுகின்ற கட்டுரைகள் போன்றதாக இது அமையக்கூடாது. மிகவும் தெளிவானதாக உங்களுடைய கருத்தை உங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப முன்வைக்கிறது அவசியமாக இருக்கிறது. 2000 சொற்களுக்கு மேற்பட்டதாக அமைய வேண்டும். ஆய்வு பொருளும் ஆய்வினுடைய தன்மைகளும் மிக தெளிவாக இங்கே குறிப்பிடப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். தலைப்புகளையும் உப தலைப்புகளையும் கொண்டதாகவும் பந்தி பிரித்தல், சொற்பிரயோகம், வசன நடை மிகவும் அழகான தமிழ் எழுதுகிற போது தயவு செய்து எழுத்து பிழைகளை விடாதீர்கள். இதனை வாசிக்கிறவர்களுக்கு நீங்கள் தெரியும். மற்றது கதைக்கின்ற தமிழ் வேறு, எழுதுவது தமிழ் வேறு. பலர் நாங்கள் சொல்லுகிறோம் எப்போ போயிட்டு வந்தீங்க என்று சொல்றதுக்கும் எப்பொழுது நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தயவு செய்து அதனையும் இங்கே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இலக்கணங்கள் நீங்கள் வந்தீர்களா, அப்போ நீங்கள் வந்தியா என்று கேட்கலாது. நீங்கள் பன்மை வந்தீர்களா, ஆகவே பன்மையில் முடிய வேண்டும். ஆகவே இலக்கணமும் மிக அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக சபைக்குரிய சொற்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் சபைக்குரிய கொலோக்கியல் என்று சொல்கிறார். சாதாரணமாக கதைக்கிற சொல்லுக்கும் ஒரு சபை நடுவே கதைக்கிற சொற்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிற பொழுது நீங்கள் இன்னும் விடயத்தை கவனித்துக் கொள்ள, இது ஒரு பிரசங்கமாக எழுதக்கூடாது. பிரசங்கம் வேறு, எழுத்து முறையில் கொடுக்கப்படுகிற கட்டுரை வேறு. சில பேர் எழுதின பொழுது சொல்வார்கள், அதாவது பூசை என்று சொன்னால் பூசைக்கு போகிறது நல்லது, பூசைக்கு போயிட்டு வந்தால் நல்லம், பூசை செய்கிறது நல்லம், பூசையில் பங்கு பெற்றது நல்லம், அப்படி எழுத இல்லாது.
ஒரு ஆய்வை அழகாக அதை புரிந்து கொண்டு அதற்கு மேற்கோள்களை காட்டி மிகவும் தெளிவான முறையில் நீங்கள் இதனை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு கடைசியாக இந்த கட்டுரை தயவு செய்து சுய அமைப்பாக இருக்க வேண்டும், உங்களுடையதாக இருக்க வேண்டும். போயிட்டு டீச்சர்கிட்டையோ மாஸ்டர்கிட்டையோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரதர்கிட்டையோ ஃபாதர்கிட்டையோ கொடுத்து ஃபாதருக்கான எழுதித்தாங்க பிரதருக்கு எழுதித்தாங்கன்னு சொல்லி கேட்குறதில்ல, அவ்வளவு அழகல்ல. நீங்களாக தெரிவு செய்து இதை கொஞ்சம் நேரமின கருத வேணும். எடுத்த எடுப்பில் இந்த ஆய்வு கட்டுரை எழுத முடியாது. ஆகவே உங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்களுடைய உதவியை பெறலாம். ஃபாதர் இப்படி ஒரு தலைப்பு தந்திருக்கு, நான் என்ன மாதிரி இந்த தலைப்பை அணுகலாம், எவ்வாறாக சுய தலைப்புகளை பிரித்து கொள்ளலாம், எவ்வாறாக நான் இதை ஒழுங்குபடுத்தலாம் என்று அவர்களுடைய உதவியை பெறுங்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அல்லது மறையாசிரியர்களை கண்டுகொள்ளலாம், அல்லது பங்கு தந்தையர்களை கண்டு கொள்ளலாம். அதை கேட்டு நீங்களாக சுயமாக இருந்து தரவுகளை சேகரித்து எழுதுங்கள். தயவுசெய்து இன்னொரு விடயம் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாப்டர் எழுதிய பின்பு யாழ் மறைக்கல்வி நடுநிலையத்தில் இருக்கிற பங்குராச மாஸ்டர் அல்லது இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை நீங்கள் இயலுமென்றால் அவர்களை தொடர்பு கொண்டு அதை காட்டி கேளுங்கள். 3 சாப்டர்ஸையும் 2000 சொற்களையும் எழுதிவிட்டு ஃபாதர் எல்லாம் எழுதிட்டு அந்த சரியாண்டு காட்டுறதுக்கு முதல் நீங்கள் ஒரு சாப்டரை எழுதினால் அந்த சாப்டரை எழுதி முடிந்த பின்பு இங்கே மறைக்கல்வி நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அதை காட்ட இயலுமென்றால் காட்டுங்கள், அல்லது உங்களுடைய பங்கு தந்தையரிடம் கொடுத்து காட்ட இயலுமென்றால் காட்டிக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு குருக்களிடம் கொண்டு காட்டி அதை நான் தொடர்ந்து செய்யலாமா, ப்ரொசீட் பண்ணலாமா என்று கேட்கிறது நன்றாக இருக்கும். உங்களுடைய நேர விரயத்தை நீங்கள் அதிலே கவனித்துக் கொள்ளலாம் முடியவதாக இருக்கும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறோம். இறுதியாக இந்த கட்டுரைகள் நீங்கள் கையாளை எழுதலாம், டைப் பண்ணலாம். இவற்றை எழுதி முடித்த பின்பாக படங்கள் உள்ளடக்குவதை நீங்கள் பொதுவாக அவர்கள் விரும்புவதில்லை. சில பேர் படங்களை நிறைய நாங்கள் எடுத்து போட்டுட்டு நாங்கள் 2000 பக்கங்கள்னா சொற்கள் வந்து விட்டதுன்னு சொல்கிறோம். தயவு செய்து இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விடயம் பாருங்கள். மறையாசு இறுதி தேர்வுக்கான ஆய்வு கட்டுரை 2019 பழைய மறைக்கல்வி முறைகள். இதிலே குறிப்பிடப்படுவது இவைகளாக இருக்கும். அடுத்தது சுட்டன். உங்களுடைய பேரோ பங்கோ இங்கே சொல்லியிருக்கார் பாருங்கள், கட்டுரையில் உமது சுட்டன் மட்டும் எழுதப்பட வேண்டும், பெயர் பங்கு குறிப்பிட வேண்டாம். சரிதானே? ஆகவே அதனையும் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை பைண்ட் பண்ணியிருக்கணும், கொடுத்து நீங்கள் பைண்ட் பண்ணலாம். பாருங்கள், ஆய்வு திட்டம், ஆய்வு அறிமுகம், ஆய்வின் தலைப்பு, ஆய்வின் நோக்கம், ஆய்வு முறையியல் அதாவது தகவல் தரவு சேகரிப்பு முறை, ஆய்வினுடைய அமைப்பு முறை, இயல் 1 என்ன தலைப்பு, இயல் 2, இயல் 3 முடிவுரை, அதன் பின்பாக முகவுரை, அதன் பின்பாக இயல் 1, அதன் பின்பு பொருளடக்கம், பொருளடக்கத்துக்கு பின்பு நீங்கள் உங்களுடைய இயல் 1 எழுத தொடங்கலாம். சரி, இவ்வாறு எழுதி கொண்டு வருகிற பொழுது இறுதியாக நீங்கள் முகவுரை கொடுப்பீர்கள். முடிவுரை அல்லது முகவுரை, முகவுரை முடிந்த பின்பாக நீங்கள் பயன்படுத்திய உசாத்துறை நூல்கள் பற்றிய விவரம். ஆகவே இவற்றை உள்வாங்கி மிகவும் தெளிவான, மிகவும் ஒழுங்கு கிரமப்படுத்தப்பட்ட அல்லது இந்த மெத்தடாலஜி அமைப்பு முறையின் அடிப்படையில் இந்த மறையாசிரியர்களுக்கான இறுதி தேர்வுக்கான ஆய்வு கட்டுரையை எழுத உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.